ஒரு ஃபேர்னஸ் அண்ட் ஃப்ரீ ட்ரேடிங்லாம் அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதே போல வந்து நீங்க சொன்ன மாதிரி எர்த் ரேர் எர்த் மினரல்ஸ் பத்தி பேசுறாங்க. அதே போல சைபர் செக்யூரிட்டி இதெல்லாமே பேசுறாங்க. இப்ப தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல இருக்க டெக்னாலஜி ரிலேட்டடா ஆட்களுக்கோ இல்ல வந்து ஏன்னா மெயினா வந்து தனியார் மையத்தை பத்தி அதிகமா பேசுறாங்க. தனியார் எப்படி கோஆபரேட்டிவா பிரைவேட் செக்டரோட எப்படி கோஆபரேட்டிவா பண்ணணும் மாதிரி பேசுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சான்சஸ் இதுல கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கைண்ட் ஆஃப் இதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இவரு ட்ரம்ப் வந்து அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து உணர்ந்திருக்கிறது தான் அதுல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க இந்த உலகம் நீங்க ஒரு சூப்பர் பவரா இருந்தா தனித்து இயங்க முடியாது. நீங்க கூட்டு சேர்ந்து தான் வந்து அதை பண்ண முடியும். ஸ்கில்டு பீப்புள் நம்ம வேணும். இப்போ அதுக்காக வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கான இந்த அகாடமிக்ஸ்ல போறாங்க. அப்போ வந்து இந்த ஃபாரின் டேலண்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் சொன்ன இந்த டொமைன்ல மெட்டீரியல் சயின்ஸ் இந்த மாதிரியான டொமைன்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப்பா இருக்கு. அதே டைம்ல நம்மளும் வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தமிழர்களும் வந்து இந்த எப்பவுமே வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு லேபர் மைண்டோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். படிச்சா என்ஜினியரிங், மெடிசன் இதை முடிச்சு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இந்த கான்செப்ட்லாம் உள்ள வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஓரியன்டா நம்ம ஜெனரேஷன்ஸை வந்து கொண்டு போகணும். அதுல அந்த ரிசர்ச் ஓரியன்ட் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இல்ல ஒரு பாத் உங்களுக்கு உருவாக்கும். ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு கன்சியூமர் நீங்க இருக்கிறது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து போய் முடியும். இதுக்கான ஃபவுண்டேஷன்ஸை வந்து அகாடமிக் லெவல்லயே நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்கணும். அது அந்த மாதிரியான ஃபோக்கஸ்டு பாயிண்டோட வெறும் ஒரு படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம் அப்படி போதும். ஒரு அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல, அப்ளிகேஷன் ஓரியன்டா, சரிங்களா, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஓரியன்டா, ஒரு எக்கனாமிக் பாலிசி ஓரியன்டா வந்து நம்ம அகாடமிக்கை வந்து அது அந்த ஒரு ரிஃபார்ம் பண்ணாதான் இந்த குளோபல் காம்படிஷன் தான் நம்ம வந்து நம்மளுடைய சர்வைவல் இருக்கும். இல்லைன்னா திருப்பி நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு லேபர் கம்யூனிட்டியாவோ ஒரு பாலிசி மேக்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை போய் முடியும். சரி, இன்பிட்வீன் ரெண்டு இது மட்டும் இந்த ஆக்சுவலி வந்திருக்க கேள்விகள் வலதுசாரி தேசியம் எழுச்சி பெற்று அதாவது ரைட் விங் இல்ல வலதுசாரி எழுச்சி பெற்று மொழிவழி தேசிய இன அரசின் எதிர்காலம் என்ற ஒரு கொஸ்டின். அதே போல வந்து தமிழில் இறையாண்மை மீட்டு எடுப்பதற்கு இது உதவுமா அப்படின்ற ரெண்டு கேள்விகள் வந்து கொஞ்சம் இது பதில் சொல்ல நல்லா இருக்கும்னு தோணுது. இன்பிட்வீன் இந்த டாக்குமெண்ட் வச்சு எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல. ஒண்ணுமே இல்ல. ஆனா ஃபியூச்சர் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? என்னன்னா இதை நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு ஸ்கோப் கிடையாது. ஆனா உலகம் வந்து நம்ம ரொம்ப ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா மல்டி போலரா போகும்போது நான் ஒருத்தன் வந்து நான் தான் சூப்பர் பவர்ன்ற மாதிரி ஒருத்தன் கொண்டு வர சினாரியோ இருக்கும் பொழுது அப்போ வந்து இந்த மல்டி போலாரிட்டி வந்து ஒடுக்கப்பட்ட எந்த தேசிய இனங்களுக்கும் வந்து ஒரு சேனலை வந்து ஓபன் பண்ண முடியும். அவங்களுடைய பொலிட்டிக்கல் டிட்டர்மினேஷன் ஆர் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆர் வாட் எவர். ஆனா என்னன்னா வந்து நம்ம அதுக்கு தகுதியை வந்து உருவாக்கிக்கிறோமா? அதுதான் அந்த விஷயம். இதனுடைய நாலேஜ் வந்து நமக்கு இருக்கா? முதல்ல வந்து அதனால இந்த சிக்னிஃபிகன்ஸ், அதாவது இந்த ஸ்கில்டு டெமோகிராஃபியோட சிக்னிஃபிகன்ஸும் ஜியோகிராஃபியோட சிக்னிஃபிகன்ஸும் தமிழ்நாடு சிக்னிஃபிகன்ஸும் நம்மளுக்கு புரியணும். அதோட முக்கியத்துவம் புரியணும் இல்லையா? அது புரியணும். ஏன்னா இப்ப கூட ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு வந்து விசிஎம்சி ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு வழியா வருதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீ எங்க ப்ராஜெக்டை யூஸ் பண்ற, எங்களுக்கு தேவை ஸ்டேட்டுக்கான ஃபண்டு கொடு, எனக்கு இது பண்ணு, நீ கொண்டு வர இல்லையா, எனக்கு ஸ்டேட்டுக்கு ஃபண்டு கொடு, நான் இவ்வளவு ரெவன்யூ பண்ணி தரேன். ஆனா இந்த நெகோசியேட்டிங் பவருக்கு வந்து இவங்க தமிழ்நாடுடைய அரசியல் தலைமைகளுக்கு வந்து புரியணும். அது புரிஞ்சாதான் இவங்களுக்கும் மக்களுக்கும் நல்லா இருக்கும், அது மக்களுக்கும் நல்லா இருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் அது நல்லா இருக்கும். அது இதுல நான் ஒரே விஷயத்தை மட்டும் பாக்குறேன் என்னுடைய பார்வையா. என்னன்னா நீங்க தமிழ்நாடு ஊவர் யார் ஆண்டாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஆளுகிறவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒன்று கூடி ஒரு ஸ்ட்ராங்கான பவரா இருந்தாதான் நீ இதை செய்ய முடியும் இல்லையா? ஏன்னா இப்ப மக்களுக்கும் நடக்கிற ஆட்சிக்கும் பெரிய கேப் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பா செய்ய முடியாது இல்லையா? ஏன்னா ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்திருக்கோம், தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் எல்லாமே ஊழல்ல வந்து திளைத்து போனவங்க. உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்குது. டெமோக்ராட்டிக் முக்காவாசி அப்படிதான் இருக்கு. ஊழல்ல திளைச்சுதான் இருக்காங்க. இந்த ஊழலை வச்சுதான் வந்து மத்தியில இருக்கிற எந்த ஒரு அரசாங்கமும் அவங்களை வந்து எதுவும் செய்ய விடாத அளவுக்கு ஒரு பிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்ப மக்களுக்கான ஒரு விஷயத்தை செய்யறப்ப மக்களுடைய என்ன சொல்றதுன்னா ஆதரவு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா புஷ் பண்ணி கொண்டு போக முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே.
ஆனா மக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி நான் பாக்குறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாக்குறேன் ஆக்சுவலி. ஸோ அதனாலதான் ஈவன் ஒரு 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 முக்கியமான நீங்க சொன்ன மாதிரி இது இந்த பிஎம்சி மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் கூட வந்து அதோடைய அட்வான்டேஜ் எடுத்து கவர்மெண்ட் நெகோசியேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நெகோசியேட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியான இல்லாத காரணம் அதுதான் நினைக்கிறேன். அந்த கேப் இருக்கு, அந்த பெரிய கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களுக்கும் இவங்களுக்கான கேப். ஏன்னா அந்த ஊழல் இல்லைன்னு அவங்க எல்லாம் ஏன்னா இது எல்லாமே நாய்ஸஸா இருக்குது, அரசியல் நாய்ஸஸா தான் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் பிரச்சனை. இவங்க அரசியல்ல இவனுக்கு அத்தனை சீட்டு அவனுக்கு இத்தனை சீட்டு இவன் அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு வளர்ச்சி சொல்றாங்க. ஆனா வளர்ச்சியை நோக்கிய ஒரு பார்வை இல்லை அவங்க கிட்ட, ஆட்சியாளர்கிட்ட இல்லாததான் பெரிய குறையா இருக்குது. ஈவன் பெரிய பெரிய திட்டங்கள் வந்தா கூட நம்ம நெகோசியேட் பண்ற இடத்துல இல்லைன்றதுதான் இல்ல. அது இல்ல. அதுக்கு அதுதான் இங்க களம் பார்க்கும்போது என்னன்னா, இங்க வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்க ஃபீல் பண்ணணும், உணரணும். நீங்க நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போது தான் நீங்க வந்து அத 5க்கும் 10க்கும் ஆசைப்படாம பெரிய ஒரு இதுல போயிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நெகோசியேட்டிங் நீங்க அது மட்டும் கிடையாது, இந்தியாவோட மட்டும் நெகோசியேட் பண்ண, குளோபல் பகுதியில கூட நெகோசியேட் பண்ணதுக்கான உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும் இல்லையா? இப்ப வராங்க, எதுக்கு உங்களுக்கு வந்து ஏன் விசிஎம்சி ப்ராஜெக்ட் இங்க வராத மாதிரி இருக்கு? இது ஏன் இருக்குன்னா உங்களுக்கு தேவை இருக்குதா உங்களுக்கு? இப்ப அதே போலதான் மத்த இதே போலதான் நடந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈழத்திலயும் வந்து என்ன நடக்குதுன்னா, இங்க ஹம்மன் துறைமுகத்தை வந்து 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. அது சுத்தி இருக்கிற ஒரு 200 ஏக்கர் ஒரு லேண்ட் வந்து இவங்களுடைய சவர்னிட்டிக்குள்ளேயே இருக்கும், சீனாவோட சவர்னிட்டிக்குள்ள இருக்கும். அதே போலதான் வந்து ஈஸ்டர்ன் டெர்மினல், கொலம்போ ஈஸ்ட் டெர்மினல்லாம் அப்படிதான். அவங்க சுத்தி இருக்க ஏரியா இவங்க சவர்னிட்டிக்குள்ள இருக்கும். இதை கவுண்டர் பண்ற திருகோணமலையில வந்து வராங்க. அவர் நேச்சுரலி பெரிய ஹார்பர்னு வச்சிங்களா, அது நேச்சுரல் ஹார்பர், நல்ல டீப்பான ஹார்பர். எந்த ஹெவி ஃபிளீட்ஸும் வந்து உள்ள வரலாம், சரிங்களா? அப்படி இருக்கச்ச அது இவங்களோட பிரதேசத்துல வரும்போது தமிழர்களுக்கு வந்து அது புரியும்னா அதை வச்சு இவங்க நெகோசியேட் பண்ண. ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து நீங்க ஒன்று கவனிச்சிருப்பீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுடைய தூதர் வந்து ஜாஃப்னா போனாரு, பாத்திருக்கீங்களா? அங்க இருக்க நல்லூர் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு நல்லூர் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா அந்தக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஈழத்தமிழர்கள் சரியா யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கோ பேக் சைனான்ற ஒரு நேரேட்டிவ் வந்து உருவாக்குனாங்க. அது இவங்களோட நேரேட்டிவ் கிடையாது. நம்ம கேள்விப்படும் போது அது இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த போராட்டத்தில் இருந்துதான் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப என்னன்னா, நீங்க சிந்திங்க, உங்களுக்கு என்ன வேணும் நீங்க தான் கேட்கணும். உங்ககிட்ட பவர் இருக்குது, உங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா உங்களுடைய அந்த ஜியோகிராபிக்கல் அட்வான்டேஜும் அந்த டெமோகிராபிக்கல் அட்வான்டேஜும் உலக நாடுகளுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க தான் கோரிக்கை நீங்க வைக்கணும். இவர் செய்வாரு அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கை எடுத்து வந்து இங்க வந்து மிங்கிள் பண்ண வந்து விடக்கூடாது. அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், தமிழ் ஈழத்துக்கும் அது பொருந்தும். புரியுது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மெயினா ஆப்பிளோடைய இதான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? ஆப்பிளோடைய மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் அப்பா ஆல்ரெடி இப்ப மேனுஃபேக்சரிங் சொல்றதை விட இப்ப கார் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இப்ப மேனுஃபேக்சரிங் அப்பா வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முக்கியத்துவம் இருக்கனால தான் அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அங்க வந்து இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்ப இந்த என்எஸ்எஸ் மூலியமா இப்ப இந்த பொலிட்டிக்கலி இப்ப தமிழ்நாடு எக்கனாமி அண்ட் பாலிடிக்ஸ் இது பார்வையில பார்த்தோம்னா நம்மளுக்கான வளர்ச்சி தான் அதிகமா இருக்கு இல்லையா? வளர்ச்சினா இன்னும் நிறைய எப்பவுமே வந்து நீங்க இந்த ஸ்பேஸ் தமிழ்நாடு லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கிட்டீங்களேன், தமிழ்நாடு மட்டும் கணி கேரளா இந்த இது ஃபுல்லாவே எடுத்து பாருங்களேன். இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இதனுடைய குளோபல் கனெக்டிவிட்டி ரொம்ப அதிகம், காலங்காலமாவே இருக்கும் அதுக்கு, சரிங்களா? நீங்க இருக்கும் பொழுது நீங்க எல்லாமே வந்து ஃபிளைட்ல எல்லாம் ஷிப்மெண்ட் பண்றதை விட இதுல போறதுதான், ஃபிளீட்ல, நேவல் ஃபிளீட்ல போறதுதான் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு இடம். ரெண்டாவது வந்து பாப்புலேஷன், நம்மளுடைய பாப்புலேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்கில்ஸ், ஹியூமன் ஸ்கில்ஸ், சரிங்களா? இது எல்லாமே ஒன்னா ஒர்க் ஆகி தான் வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து இருந்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் இன்னொரு டேஞ்சரான ஒரு விஷயம், பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது. தமிழ்நாட்டுடைய என்டையர் சவுத் இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகுது. அப்ப டிக்ளைன் ஆகும்பொழுது அப்கோர்ஸ் என்ன ஆகுனா உங்களுடைய
ப்ரொடக்டிவிட்டில அடி வாங்கும் உங்களுக்கு. உங்களுடைய ஸ்கில்ல இருக்காது. அதோட உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அடி வாங்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஆனா இங்க நாடுகள் ஏன் வருதுன்னா உங்களுக்கு இருக்கு இப்போதைக்கு. கரெக்ட். ஆனா, இப்போதைக்கு இருக்கிற இந்த இந்த டிக்ளைன் கிராஃப் இருக்கு இல்லையா? இந்த கிராஃப் அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, ஒரு 20, 30 வருஷத்து இந்த நீங்க இருக்கிற இந்த கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போ இருக்கணும்னா 20 வருஷத்துக்குள்ள ஒரு சேஞ்ச் ஒண்ணு நடக்க இருக்க மாரி தெரியுது. புரியுது. அப்ப அதுக்கு பிரிப்பரேஷன்லாம் பண்ணணும்னா, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். புரியுது, புரியுது. பாப்புலேஷன வந்து டிக்ளைன் ஆகுறதுக்கு வந்து கவர்ன்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ம். 2வது அகாடமிக்கா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். அகாடமிக்கானா நான் என்ன சொல்றதுன்னா, ஸ்கில் வெறும் டெவலப் பண்ணிக்கணும். நீங்க ஸ்கில். ஒரு லேபர் ஓரியன்டடா இல்லாம ஆன்டர்பிரினர், ரிசர்ச் ஓரியன்டடா இருக்கணும். அது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லாம மத்த இதுலயும் இருக்கு. குளோபல் பாலிடிக்ஸ் என்ன நடக்குது? எக்கனாமிக்ஸ்ல என்ன நடக்குது? ஸோ இந்த ம். மாரியான மத்த டெக்னாலஜி என்ன உலகத்துல எந்தெந்த மூலையில என்ன நடக்குது? இத வச்சுக்கிட்டு இந்த மாரியான அகாடமிக்கா சொல்றேன். நான் யாரோ ஒருத்தவங்க டிஃபைன் பண்ணிட்டு புரியுது, அத படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதி, அதுக்கு ஒரு வேலைக்கு நான் போணுன்றதுக்கு அப்படி அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடாதுன்றது தான் சொல்ல வரேன். புரியுது. இப்ப இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்ப இந்த என்எஸ்எஸ் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, அது டோட்டலி வந்து இந்த ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸஸ் வந்து டோட்டலி ரிஜெக்ட் பண்ணுது. யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்கன் ஃபாரின் பாலிசிஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. ஸோ இது மாரி ஒரு பாயிண்ட் வந்து இப்ப பெரிய டயஸ்பரா இருக்கு. ஈழம் டயஸ்பரா இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க அந்த உரிமைக்குரல் எழுப்பிட்டே இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்களுக்குலாம் வந்து இது வந்து எ அந்த லாபிங் பண்றதோ, இல்ல வந்து பேசுறதோ, அ இல்ல அவங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள வைக்கிறதுக்கோ, என்ன மாரி அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? இல்ல அது வந்து அடிப்படை உரிமைகள் கேட்கிறது தப்பு கிடையாதா? இல்ல அதுதான் சிக்கல் இருக்குமா? ஏன்னா அது இல்ல வந்து நீங்க ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸஸே சொல்லுங்க. இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலி இல்ல இந்த டாக்குமெண்ட். இல்ல அதுக்கு அதுக்கு அது வந்து என்னன்னா, ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குன்னா, ம். அமெரிக்காவோடைய இன்டெகிரிட்டி, அமெரிக்காவோட எக்கனாமிக் இன்டெகிரிட்டி, ஆ டெமோகிராஃபி ஐ மீன் ஜியோகிராஃபிக் இன்டெகிரிட்டிக்கு தான் வந்து இருக்கக்கூடாது தவிர, ஓகே. ஆ ம். ம். மத்தபடி நீங்க அதுதான் அது சொல்ல வருது. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க பண்ணக்கூடாது. அதாவது ம். எக்கனாமிக்கலா நீங்க வந்து பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் பண்றதுக்கான இது இருக்கக்கூடாது. சரி அதான் நான் சொன்னேன். இது வந்து ஆ ம். ட்ரம்ப்ஸ் கரோலரி வந்து இட் இஸ் ரீஅசர்ட்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ம். மான்ட்ரோ டாக்ட்ரைன் புரியுது, சொல்ல வந்தேன் நானு. புரியுது, புரியுது. ம். ம். அப்ப ம். அந்த மான்ட்ரோ டாக்ட்ரின்லாம் இது வருது. அது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர வந்து நாங்க எங்கள உருவாக்கிப்போம். இந்த எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வேணாம். அங்க என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு வந்து யூரோப்பியனுடைய எம்பையர்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அது தேவையில்ல. இன்னைக்கு சைனாவும், இன்னைக்கு இருக்கிற அந்த ஈக்குவலி டெவலப்டு சூப்பர் பவர்ஸும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது தான் இதனுடைய இது. பட் அட் த சேம் டைம் நீங்க ஒரு ம். நாட்ட ரன் பண்ணணும்னா, யூ நெவர் நோ ரைட். உங்களுக்கு இன்னொரு நாள் ஒரு ஒரு அக்ரஷன் எங்கேயோ ஒண்ணு நடக்குதுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கணும். ரைட்டுங்களா? கரெக்ட். ம். அந்தக்கான ஒரு இதுவ வந்து அது எப்பவுமே வந்து எல்லா நாடுகளும் அது பண்றது தான் அது. எல்லா நாடுகளும் வந்து அவங்க சர்வைவல்க்கு வந்து இத பண்ணுவாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் இறுதியா ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். அ, இந்த கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு சிரிப்பா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. நான் கேட்டு தான் ஆகணும். அ, இப்ப இந்த டோட்டலி இந்த என்எஸ்எஸ் டாக்குமெண்ட் பார்க்குறோம் இல்லையா? அ. இப்ப தமிழ்நாட்டோட முக்கிய கட்சிகள் திமுக, அதிமுக இல்லையா? இந்த தலைவர்கள்லாம் இந்த இந்த டாக்குமெண்ட் வருது. இதெல்லாம் பத்தி ஏதாவது புரிதல் இருக்குமா? இத ப ப கைண்ட் ஆஃப் ஏன்னா ஜெனரலாவே இந்த மாரி பாலிசிலாம் வந்து வெளிநாட்டு கொள்கைலாம் வந்து மத்திய அரசு பார்க்கிறது அப்படின்ற ஒரு ம். தான் இருப்பாங்க ஜெனரலாவே. ஏன்னா பேசுறப்ப அது வெளிநாட்டு ஃபாரின் பாலிசி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் மத்திய அரசு தான் பார்க்கணுன்ற மாரி அவங்க இதுல தான் இருக்குது. பட் ம். இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்ட ஆளுகின்றோம். தமிழ்நாட்டுல பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு. வெளிநாட்டுடைய அ வெளிநாட்டு அந்நிய செலாவணி எடுக்க எடுக்கிறதுக்கு இவங்க வந்து உலகம்லாம் ஊர் சுத்துறாங்க, வந்து பார்க்குறாங்க. அ அந்த அந்த தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்குறது பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த 2 பெரிய கட்சிகள்லயும் இத பத்திய ஏதாவது புரிதலோ, இத பத்தி ஏதாவது டிஸ்கஷனோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கெல்லாம் இது தேவையே கிடையாது. அப்ப நம்ம இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்ப நம்ம இங்க ஏதோ ஒரு பக்கம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற விஷயமா, அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குமா? இருக்காதா? ஒரு தமிழ்நாட்ட ஆளுகின்ற பெரிய கட்சிகள் அவங்களுடைய பார்வை என்ன இருக்கும் இந்த இந்த டாக்குமெண்ட்ட பொறுத்தவரைக்கும்? இல்ல அ அவங்களுக்கு வந்து இத புரியாததுனால தான் இந்த சிக்கல். இருந்தா அந்த நெகோஷியேட்டிங் பவர்ல நீங்க இருப்பீங்க. புரியுது. புரியுதுங்களா? ம். அதுக்கான மேபி அதுக்காக எக்யூப் ஆகலையா? இல்ல வந்து ஒரு வேள தெரிஞ்சிருந்து இது நாங்க அவங்க வந்து வேற எதனா ஸ்டாப் பண்ணுதா? இல்ல ம். வந்து இந்த விஷயமே தெரியலையா?
சரிங்களா? இந்த மாரியான இது இருக்கு. ஆனா இத வந்து நான் நீங்க வந்து ஒரு நாட்ட நீங்க ஆள்றீங்க. ஏதோ ஒரு ஒரு சின்ன ஸ்டேட்ட ரூல் பண்றீங்க. நாட்ட ரூல் பண்றீங்க. இல்ல ஒரு சின்ன ஒரு கவுண்டிய ரூல் பண்றீங்கன்னு வச்சீங்கன்னா கூட, யூ ஷுட் நோ. உங்களுக்கு இது தெரியணும். உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும். இதுல இருந்து நான் என்ன நல்லத நான் எடுத்துக்க போறேன். என் நாட்டுக்கும், என் மக்களுக்கும் நான் என்ன எடுத்துக்க போறேன்றத வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க அத புரிஞ்சா உங்களோட பாலிசிஸ டிஃபைன் பண்ண முடியும். கரெக்ட். இந்த மாரி ஒண்ணு பண்றாங்கய்யா. அமெரிக்கால வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அந்த பாலிசி வந்து அடுத்து வந்து நீங்க வந்து ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இதுக்கான ஒரு ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது. நாங்க டெவலப் பண்ணணும்னு போகும்போது, தென் யூ காட் டூ யூஸ் இட் ரைட். அப்போ வந்து நீங்க இப்படி பண்ணாதானே அவங்களுக்கு தெரியும். அது அது அட்வான்டேஜ் எடுக்க முடியும். இந்த கரெக்ட். ஸ்கில் வந்து ஒரு காலத்துல வந்து தமிழர்களுக்கு எப்பவுமே நான் வந்து பார்க்கிறேன்னா, தமிழர்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஆனா ஒரு இடைப்பட்ட காலத்துல அந்த ஸ்கில் கிடையாது. ம். ஒரு உலகளாவிய நாட்டுல பார்வை. உலகளாவிய பார்வை இல்ல. ஆனா நான் ஒண்ணு சொன்னேன்னா, குஜராத்திகளுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, ஆ 70கள்ல நீங்க 70கள் தொடக்கத்துல உகாண்டால இருந்து இடி அமீன் டைம்ல வந்து இவங்க குஜராத் ரெஃப்யூஜியா வந்தாங்க இல்லையா? ம். லண்டனுக்கு போனாங்க. ஆம், அதுக்கப்புறம் வந்து யுஎஸ்க்குலாம் இவங்களுக்கு அசைலம் குடுத்தாங்க. அப்பலாம் வரும்பொழுது, ஆ குஜராத்திகள் வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அப்ப என்ன பண்றாங்கன்னா, ம். இந்த மோட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற ஆமா. மோட்டல்ஸ் இங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எக்கானமி இந்த டிராவல் இங்க வீக்கெண்ட்னாலே டிராவல் பண்ற ஒரு கல்ச்சர் தானே இவங்களுக்கு. அப்ப ம். பண்ணும்பொழுது மோட்டல்ஸ்லாம் கம்மியா இருந்தது. அந்த மோட்டல்ஸ வந்து இவங்க உருவாக்குறாங்க. சில மோட்டல்ஸ வந்து லீஸ்க்கு எடுக்கிறது இந்த மாரியான எடுத்துட்டு, அப்ப கவர்ன்மென்ட்க்கு ஆன பாலிசிஸ இவங்க பார்த்துக்கிறாங்க. பார்த்துன பிறகு என்ன நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 அமெரிக்கா ஃபுல்லான மோட்டல்ஸ வந்து குஜராத் எடுக்குறாங்க. அதேபோல நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறதுனால தான், இன்னைக்கு அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து நீங்க அமெரிக்கா மட்டும் கிடையாது. நீங்க பனாமா போனீங்கனாலும் அவங்களுடைய இது இருக்கு. ம். பஹாமாஸ் சென்ட்ரல் அந்த கரீபியன் ஐலேண்ட் அங்க போனாலும் அவங்களுடைய மார்க்கெட் இருக்கு. அப்போ ஒரு சில சில நாடுகளுடைய அந்த பாலிசிஸ இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணமா, உங்களுக்கு பஹாமாஸ்ல வந்து டாக்ஸ் ஃப்ரீ. பண புரியுது. பஹாமாஸ்ல டாக்ஸ் ஃப்ரீ. அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு டாக்ஸ் ஹேவன்ஸ் மாரியான கண்ட்ரில வந்து இவங்களுடைய அந்த டைமண்ட் மெர்ச்சன்ட்டா இருக்கட்டும், அங்க இருக்கிற பில்டிங்க வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மொரிஷியஸ்லயும் இது நடக்குது. புரியுது. இது நடக்குது. ஆனா இந்த மாதிரி இது இது வந்து அவங்க படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நாலேட்ஜ் இருக்கிறதுனால அவங்க லெவரேஜ் எடுத்துக்கிறாங்க. அது நம்மளுக்கு இல்லாதனால இல்லன்னு முழுசா சொல்ல முடியாது. இருக்கு. ஆனா பரவல இப்போ மக்கள் ஒரு பெரிய இதுல ஒரு 8,00,00,000 மக்கள் இது சமூகத்துல வந்து அது இல்லன்னு தான். இதுல எனக்கு சின்ன ஒரு துணை கேள்விதான் இது. நம்ம வந்து இப்ப தமிழருடைய இது பார்த்தாலே வந்து வணிகம், கிணிகம்னு பார்த்தாலே வந்து ரொம்ப ஒரு டாமினேட்டட் கம்யூனிட்டியா இருந்தது வந்து செட்டியார் சமூகம் தான் இல்லையா? ம், ம், இப்ப ம், அவங்க வந்து தான் வணிகர்னாலே அவங்கள பத்தி தான் பேசுவாங்க ஜெனரலா. இப்ப நம்ம சங்க இலக்கியம் எல்லாத்தையுமே கூட அத ம், ம். இப்ப சிலப்பதிகாரம்லாம் எடுத்தீங்கன்னா, அத பத்தி இருக்கும் இல்லையா? இப்ப அவங்க தான் வந்து நம்மளுடைய இந்த நீங்க சொன்ன மாரி இந்த உலகளாவிய பார்வையில இருந்து அவங்க தான் ட்ரேட்லாம் அவங்க தான் போனாங்க, வந்தாங்க. அந்த கமிட்டி என்ன ஆச்சு? எதனால அவங்க அந்த டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க? அது மேபி இந்த கேள்வி உங்களுக்கு ஆன்ஸர் இருக்குமான்னு தெரியல எனக்கு. ஜஸ்ட் இல்ல. எனக்கு அது சின்னதா அதுக்கு இருக்கலாம். ஏன்னா நான் சொல்லிடுறேன் ஓப்பனா. ஏன்னா வந்து ம். இன்னைக்கு வந்து பழைய இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மலேசியால வந்து நீங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு எல்லாமே உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் ஓவர். பேங்கிங் சிஸ்டம் உருவாக்குனதே இவங்க தான். சரிங்களா? ஓகே. ம், ஆனா ம், ம். பிரச்சனை என்னன்னா, நீங்க எந்த கம்யூனிட்டியா நீங்க இருந்தாலும், அது செட்டியார்கள்ன்னு சொல்ல முடியும். வேற எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும், ம். உங்களுக்குன்ற ஒரு அதிகாரம், ஒரு அரசு ஒண்ணு இருக்கணும். அந்த அரசு உங்களுக்காக நீங்க உங்களுக்கு பண்ணணும். அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் இது மாரி தான் அது. அப்படி ம். இருந்தா தான் சர்வே ஆகும். இல்லன்னா எதுவுமே சர்வே ஆகாது. ஓகே. சர்வே ஆகாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்தியால வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னா, சம்ஹவ் உங்களுடைய பவர நீங்க விட்டுட்டீங்க முன்னாடி. ஆமா. ம். உங்களுடைய பவர விட்டதுனால என்ன ஆச்சுன்னா, ம். கவர்ன்மென்ட்டோட சப்போர்ட்டும் வேணும்ல. இப்ப நீங்க வந்து ஏன் அந்த காலத்துல வந்து ச ரொம்ப ப்ராஸ்பரா இருந்தாங்கன்னா, அரசாங்கம் ராஜாக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க ட்ரேட கொண்டு போறதுக்கு இவங்களுடைய ஷிப்ஸ் உள்ள போகும். எஸ்கார்ட் பண்ணும். சரிங்களா? ம். அப்போ வந்து அ இவங்க ஸ்மூத்தா இருந்தது. இப்போ சீ பைரட்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சீ பைரட்ஸ் இவங்களுடைய சீனால இருந்து கொண்டு வரதுக்கு, அரபுல இருந்து கொண்டு வரதுக்கும் இவங்களுடைய இதுக்கு போகும். அதே தான் இன்னைக்கு. அன்னைக்கு வந்து சின்ன சின்ன கப்பல்கள்ல போயிருந்தது, மரக்கலங்கள்ல போயிருந்தது. இன்னைக்கு வந்து பெரிய இந்த அயர்ன் ஃபீல்ட்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா க கண்டிஷன் நீங்க வந்து கான்செப்ட் ஒண்ணு தான். உங்களுடைய ஆன்டர்பிரினியர்ஸ்க்கும், உங்களுடைய ட்ரேட் காமர்ஸ் இருக்கிறவங்க கவர்ன்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கவர்ன்மெண்ட் புரொடெக்ட் பண்ணணும். அது ம். அது அப்ப திருப்பி வந்து இவங்க இது பண்ணுவாங்க. அப்பதான் நீங்க ஒரு கண்ட்ரிய நீங்க வந்து இது பண்ண முடியும். ஆனா, இதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து குஜராத்திகள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய லீடர்ஷிப் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஒரு ஆன்டர்பிரினர்ஷிப்ப வந்து அவங்க வந்து ஒரு குஜராத்திகள்னாலே நம்ம வந்து ஒரு பிசினஸ் மேன தானே நம்ம பார்க்குறோம்.
சரிங்களா? ம். ஆனா நம்ம இதுல வந்து அப்படி கிடையாது இல்லையா? முக்காவாசியான பேர் வந்து லேபர். கடைசி ஒரு 2 ஜெனரேஷன் ரொம்ப மாறிட்டோம் நம்ம. 70கள்ல இருந்து நம்ம வந்து கரெக்ட். முழுசாவே அத வந்து மாறிட்டோம். ஸோ திருப்பி இத ரீவேம்ப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வரணும். அது வந்து வெறும் பேசுறது மட்டும் இல்லாம எப்படின்னா, அது அகாடமிக்கலா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஓரியன்டா ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க். அத அத பண்ணா தான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். புரியுது, புரியுது. ம். ஓகே. இப்ப நீங்க சொல்றது அரசாங்கோட சப்போர்ட் இல்லன்றீங்க. அவங்க அதனால தான் ஏன்னா இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பர்மால இருந்த பிரச்சனைகள், அப்புறம் வேற வேற நாடுகள்ல இருந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இல்லையா? பல இடங்கள்ல இருந்து. தமிழர்களா சொல்றேன்னா, அவங்க குறிப்பிட்ட சமூகமா சொல்லல. தமிழர்களாவே எங்கெங்கலாம் குழு வச்சிருந்தோமோ, அங்கலாம் வந்து நம்ம வெளியேற்றப்படுற நிலைமை உருவாச்சு. அந்த டைம் சரியான சப்போர்ட் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கல இல்லையா? ஏன்னா நம்ப பல கிடைக்கல. அ இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஆ 2 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்தது. நீங்க ம், சொல்றேன் அது என்ன நடந்ததுன்னு. ஒரு குஜராத் பிசினஸ் மேனுங்க விருப்பப்பட்ட ஒரு ம், ஒரு ஆள வந்து ஆ எக்கனாமிக் மினிஸ்டரா உருவாக்கணும்னு சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஒரு லாபி பண்ணாங்க. அத ம். எதிர்த்து வந்த ஒரு கட்சி தான் வந்து வின் பண்ணாங்க. வந்த பிறகு இந்தியர்களுடைய எல்லாமே சூறையாடப்படுது. ஆமா. நீங்க நீங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தமிழர்கள் அதிகம். ம். கிட்டத்தட்ட கரெக்ட். குஜராத்திகளோட தமிழர்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்க ம். வணிக நிறுவனங்கள் நெறைய நடத்துறாங்க. அவர்களுடைய பொருளும் சூறையாடப்பட்டுச்சு. ஆமா. உண்மதான். அன்னைக்கு என்ன பண்ணியிருந்திருக்கணும், அன்னைக்கு 2021 நெனைக்கிறேன். 21, 22 டைம்ல. அன்னைக்கு ம், தமிழக அரசு வந்து இத பத்தியான பேசியிருக்கணும். ம். அப்போ ஆமா. நீங்க உங்களுக்கு எப்படி இதுவாகும்னா, வந்து பேசுறாங்கன்னா, அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு உருவாகும். அது வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் லெவல் வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு குடுக்கும். மக்கள் கிட்ட வந்து ஒரு டயஸ்போரா கிட்ட வந்து ஒரு லிங்கேஜ் வந்து உருவாக்கும். கரெக்ட். இதுக்கு ஆமா. அது வெறும் இது வந்து ஒரு டெல்லி ஃபாரின் பாலிசி அப்படின்னு மட்டும் நம்ம விலகிடக்கூடாது. பண்ண முடியாது. உண்மதான். உண்ம. டெல்லி என்ன பண்ணுச்சுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. என்ன இப்ப இன்டர்வீன் பண்ணாங்க? கிடையாதே. கரெக்ட். ம். கிடையாதுல்ல. அன்னைக்கு அவ்வளவு பொருட்கள் குஜராத்திகள் மேல இருந்த கோவம் தமிழர்கள் மேல திரும்பிச்சு. இல்ல அவங்க எல்லாமே இந்தியன்ஸ் தானே பார்ப்பாங்க இல்லையா? நீங்க இந்தியன்ஸ் தான் பாக்குறாங்க. ஆனா, இங்க வந்து அத பாக்கலல்ல. இங்க கவர்ன்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணலல்ல. ஒரு ஒரு சேஃப்டி மெஷர் எடுக்கலல்ல. அதுக்கான வாய்ஸ வந்து அட்லீஸ்ட் தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமென்ட்ல பேசியிருக்கணும்ல. அது நடக்கல பாருங்க. சோ இது எதுக்கு உண்ம சொன்னேன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் இது. உண்மதான். ம், ம். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கனெக்ட் வருது. இப்போ நீங்க பேசியிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த கம்யூனிட்டிக்கும் உள்ள டயஸ்போராக்கும் ஒரு ஸ்ட்ராங் அஃபினிட்டி வந்து உருவாகும். அது வந்து உங்களுக்கு மல்டி இதுல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்கனாமிக்கா இருக்கலாம். மத்த கரெக்ட். இன்ஃபாக்ட் ஃபாரின் பாலிசிலயே கூட வந்து உங்களுக்கு இன்னொரு நாடுகள் உங்களுக்கு வந்து இது பண்ணலாம். சப்போர்ட் பண்ணலாம். தமிழ் காசுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா, இவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த கவர்ன்மென்ட்ல இருப்பாங்க. ஆமா. உண்மதான். ம், ம். ரைட்டுங்களா? அந்த மாரியான வந்து ஒரு உலகளாவிய பார்வை, இது வந்து ஒரு பீப்பிள் பீப்பிள் சென்ட்ரிக், டயஸ்போரா சென்ட்ரிக்கான ஒரு அப்ரோச்ல வந்து இது இருந்தா தான், இது வந்து ஒரு வின் வின் சிச்சுவேஷன் கவர்ன்மென்ட்க்கும் இருக்கும், மக்களுக்கும் இருக்கும். சிறப்பு. சிறப்பு அருண். நான் ஆக்சுவலா அரசியல் பத்தி சமீபத்தில பாரிசாலன்ல பேசினேன். நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருந்தோம். அது ஒரு தனி சப்ஜெக்ட் தமிழ்நாடு ம். அரசியலு. பட் பூகோள அரசியல்ன்றது வந்து ஒரு விசாலமான பார்வை. ஒரு குறுகிய அளவுல பார்க்காம, ஒரு உலக அளவுல பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அத பத்தி தொடர்ச்சியா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. நான் கண்டிப்பா பேசுவோம். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் தான் நான் பிளான் போட்டேன். ஆனா கேள்விகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தனால கேட்க வேண்டியதா போயிடுச்சு. மிக சிறப்பா எல்லா கேள்விக்கும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. அடுத்த நிகழ்வுல கண்டிப்பா சந்திப்போம். இன்னும் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. மிக்க நன்றி அருண். நம்ம அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். நன்றி. நன்றி, 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 நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஆ இது போன்று பல தமிழ் ஆளுமைகளை அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சந்திப்போம். நன்றி.